ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு வீடியோவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்க அந்த கிப்லி ஸ்டைல் எஃபெக்ட்ல உங்களோட இமேஜ எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்றதுன்னு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இமேஜ நம்ம 2 விதமா எடிட் பண்ண போறோம். ஸோ அது 2யும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு எந்த ஆப்ல எடிட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ChatGPT. இது வந்து ஆப்பாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வெப்சைட் மூலியமா எடிட் பண்றேன் அப்படின்னாக்க, வெப்சைட்ல வந்து நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்க குரோம வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில ChatGPTய வந்து டெக்ஸ்ட் பண்ணி அதோட வெப்சைட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மெயில் ஐடி போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு கீழ இருக்க இந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஃபோட்டோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில நீங்க எந்த ஃபோட்டோவ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இமேஜ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆஸ்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, நான் டெக்ஸ்ட் பண்றத அப்படியே நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னால, நீங்க சும்மா சிம்பிளா கிரியேட் கிப்லி ஸ்டைல் இமேஜ்ன்னு குடுத்தாலும், உங்களுக்கு கிப்லி ஸ்டைல்ல உங்களுக்கு இமேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு இருக்க இந்த ஏரோ ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனதுக்கு அப்புறமா ChatGPT கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இமேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, எனக்கு இமேஜ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இமேஜ் வந்து கிடைச்சிரும். ஜஸ்ட் அந்த இமேஜ லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, டவுன்லோட் இமேஜ் கேட்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இன்னொரு மெத்தட்ல நாம வந்து இமேஜ வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்க, GROK இந்த ஆப் Play Storeல இருக்கு. அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இப்ப பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாரியே ChatGPTல என்ன டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்களோ, அதே மாரி இங்கேயும் டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இங்கேயும் இமேஜ் வந்து கிடைச்சிரும். பட் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு ChatGPTல ரியலிஸ்டிக்கா நீங்க என்ன இமேஜ் குடுத்துறீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆப்ல ஒரு சில இமேஜ் மட்டும் டிஃபரண்டான கிடைக்கும். அதாவது நீங்க குடுத்திருக்க இமேஜுக்கும் கிடைக்கிற உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா வேற மாரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இல்ல அப்படின்னாக்க, ரீசெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு அகைன் இமேஜ் வந்து லோட் ஆகி வேற இமேஜ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஆப்ல இமேஜ் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னாக்க, இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPTல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இமேஜ் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு டைம் விட்டு எடிட் பண்ணீங்க அப்படின்னாக்க, நீங்க நெறைய இமேஜ் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி நான் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.